நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இங்கே ஆண்டவர் உலகத்தில் இருந்த பொழுது மனிதனோடு சஞ்சரித்து வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் பேசி பிரசங்கம் பண்ணின வசனம் தான் இது. அவர் என்ன அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா 14ஆம் வசனத்தில் நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்றார். அப்போ மலையின் மேலே ஒரு பட்டணம் இருந்தால் அது மறைந்திருக்காது அப்படின்னு. அப்போ இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு உயரமான ஒரு இடத்துல ஒரு மலைக்கு மேலே ஒரு கட்டடம் இருந்தால் அல்லது ஒரு பட்டணம் இருந்தால் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது என்ன செய்யும்? குட்டி குட்டியாட்டு அந்த இடம் நமக்கு தெரியும். அந்த மலையின் மேலே இருக்க பட்டணத்தை மறைச்சி வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய உயரம் உள்ள மலையை போய் போர்வையால் மூட முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு தேவ பிள்ளை அவர்களும் அதே போல தான் எல்லா மனிதனுக்கும் தெரிந்த மாதிரி இருப்பாங்களாம். அப்படின்னா அவர்கள் மலை மேல் இருக்கக்கூடிய பட்டணம், அவங்க உயரத்தில் இருக்கிற போல இருப்பாங்க. எல்லாருடைய கண்களும் ஒரு கிறிஸ்தவன் மேலே படும். ஏன்னா ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளக்கூட அல்லது ஒரு தேவனுடைய சர்ச்சுக்கு போகக்கூடிய சபைக்கு போகக்கூடிய ஒரு மனிதனை இல்லை ஒரு மனுஷியை இந்த உலகம் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல பார்ப்பாங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. கடற்கரை ஓரத்தில் நாம் எல்லாரும் பார்த்துருப்போம், கலங்கரை விளக்குன்னு ஒரு விளக்கு இருக்கும். கலங்கரை விளக்கு அது எதற்கு தெரியுமா? அது ரொம்ப உயரமான ஒரு கோபுரத்துக்கு மேலே வச்சுருப்பாங்க. எதற்கு தெரியுமா? கப்பல்கள் கடலில் திசை மாறி போகாமல் இருப்பதற்கு வழி காட்டக்கூடிய ஒளி தான் அது. அப்போ இந்த ஒளி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு என்ன செய்யும்? வீசும். அப்போ தூரத்துலேருந்து வரக்கூடிய கப்பல் என்ன செய்யும்? இந்த ஒளியை பார்த்து அந்த ஒளி இருக்கிற திசையை நோக்கி கப்பலை செலுத்துவார்கள். அப்போ சரியான இடத்திற்கு அந்த கப்பலை ஓட்டிக்கொண்டு சேர்ப்பாங்க. இதே போல தான் ஒரு தேவனுடைய பிள்ளையும் வெளிச்சமாக இருக்கிறோமா. அப்போ அந்த ஒளியின் இடத்துல அநேகர் கடந்து வருவார்கள், அந்த ஒளியின் இடத்துல அநேகர் நடந்து வருவார்கள். நீங்கள் என்ன தான் வாழ்க்கையில் சாதிச்சிருந்தாலும் பேசியிருந்தாலும் நடந்திருந்தாலும் சரி, நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை உலகம் உற்று நோக்கி கொண்டு இருக்கும். சிலர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்களாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஏன் நான் இது பண்ணக்கூடாதா, நான் இது பேசக்கூடாதா அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவோம். அவங்க உலகம் பார்க்குற விதம் எப்படின்னா, இவங்க ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லி நம்மளை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்க்குறாங்க. இவங்க ஒரு தேவனுடைய பிள்ளை, சர்ச்சுக்கு போகிறவங்க, இவங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க நம்மளை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வழிகாட்டியாலாம் இருக்கணும், நீங்கள் ஒளி வீசி வழிகாட்டக்கூடிய பிள்ளைகளாய் அல்லவா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க சொல்லி நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது. கவனித்தீர்களா? எந்த இடத்திலும் நான் முன்மாதிரியாக இருக்கணுங்கிறதா அவருடைய பொருள். அப்போ உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குறவர்களாக இருக்கும். வெளிச்சத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. இருளை நீக்கும், அப்புறம் இருளில் நமக்கு பாதையை காட்டும். இப்படி நிறைய விஷயங்களை நான் பார்க்கலாம். இன்னும் வெளிச்சம் வீசினா தான் என்னென்ன இருக்குது இந்த உலகத்தில், தரையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிக்கிறது முடியும். இந்த ஒளியினால் நிறைய நன்மை இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாமே நமக்கு தெரியுது. காரணம் ஒளி இருக்கிறதுனால. ஒளி இல்லைன்னா வழியே தெரியாது, எல்லாம் குத்து இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. இதே போல் தேவ பிள்ளைகள் வழிகாட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இங்கே 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது சொல்லி. அப்போ வெளிச்சத்துக்கு என்ன ஆண்டவர் இங்கே பொருளாய் குறிப்பிடுகிறார் என்றால், நற்கிரியைகள், அது உங்கள் வெளிச்சம் அப்படின்னு சொல்றார். உங்கள் நற்கிரியைகளை கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. கவனித்தீர்களா? அப்போ நற்கிரியை தான் அந்த வெளிச்சம். ஏன்னா நம்ம முகத்தில் வேற எந்த ஒரு டார்ச் லைட்டோ வேற எந்த ஒரு காரியமோ இல்லை. ஆனால் நற்கிரியைகள் நம்மகிட்ட நிறைய இருக்குது, அதை வெளிச்சமாக்கணும். என்கிட்ட சாக்லேட் இருக்குது அப்படின்னா அதை மறைச்சி வச்சுருந்தா யாருக்கா தெரிய போகுதா? தெரிய போகிறதில்ல. அப்போ நான் அந்த சாக்லேட்டை எடுத்து காட்டும் பொழுது எல்லாரும் பார்ப்பாங்க, ஓ இந்த மனுஷன்ட்ட சாக்லேட் வச்சுருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு புரியும், உங்கள்கிட்ட என்ன இருக்குது? சாக்லேட் இருக்குது. இப்போ நாம் யார் அப்படின்னா தேவனுடைய பிள்ளை. நம்மளை யார்? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளைகிட்ட என்ன இருக்கும்னு உலகத்துக்கு தெரியும், நற்கிரியைகள் இருக்கும் அப்படின்னு தெரியும். உதாரணத்துக்கு வீடுகளில் சண்டை நடக்கும்போது குடிக்கிற ஒரு நபர் நம்ம வீட்டில் இருப்பாங்கன்னா இல்லை பக்கத்து வீட்டில் இருப்பாங்கன்னா, நாம் சண்டை போடும் பொழுது
அந்த குடிக்கிற நபர் முதலாவது பேசுவார். என்ன சொல்வார் தெரியுமா? ஏன்பா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்கள்லாம் சண்டை போடலாமா? நீங்கள் சர்ச்சுக்கு போகக்கூடிய ஆளாச்சே, நீங்கள் தேவ பிள்ளைகளாச்சே, நாங்களாவது குடிகாரங்க, நீங்கள் இப்படி சண்டை போடலாமான்னு சொல்லி முதல் சொல்கிறது யார் சொல்லுவா? நம்ம சொல்லுவோம் இல்லை, குடிகாரே மோசமான சொல்லுவோம் இல்லையா? அவங்க சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, ஏன்பா சண்டை போடுறீங்க, ஏன் ஒழுங்காக பேசக்கூடாதா? இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் நம்முடைய ஒளி மங்கி போய் இருக்கிறது. அந்த இருள் ஃபுல்லாகி நம்முடைய நற்கிரைகள் எல்லாம் மலை மேலே இருக்கிற பட்டணம் போல் இல்லாமல் குண்டுகளுக்குள்ளே மறைந்திருக்கிற பட்டணம் போல் மாறிடும். இப்படி ஒரு நபர் இருக்கார், கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறாரு. இப்படி ஒரு பட்டணம் இருக்குது சொல்லிக்கிறாங்க, ஆனால் நான் பார்த்ததில்லை. கிறிஸ்தவன் சொல்லிக்கிறாங்க, ஆனால் நான் இது வரைக்கும் ஒளிய பார்த்ததில்லை. ஊரில் சண்டைனா முதல்ல அவங்க நிற்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல அவங்க நிற்கிறாங்க. நல்லது செய்கிறதுக்குல பிரச்சனையே அவங்களா தான் நிற்கிறாங்க. சண்டை சமாதானம் பண்ணுறதுக்கு இல்லை, சண்டையே அவங்களால தான் உருவாச்சு. அப்படின்னா ஒளி அற்று இருளாகி இருக்கு என்பதுதான் பொருள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள்லையும் ஆண்டவர் விரும்புகிற விதம் அல்லது ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிற விதம் எப்படின்னா, உங்களை நான் உலகத்துக்கு ஒளியாக வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாளில் ஒளியாக இருக்கிறேன், நான் ஒளியாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. அப்போ இன்றிலிருந்து ஒரு முடிவு, நான் ஒளியாக இருக்க விரும்புகிறேன். காரணம், என் ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை ஒளியாய் வைத்திருக்கிறார். நான் ஏன் செய்யணும்னு சொல்லாமல் நான் தான் அதை செய்யணும், நான் தான் நன்மை செய்யணும். என் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. நான் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறேன். வேற அவருக்கு இருள் இல்லாதான் இருந்துச்சு, வெளிச்சமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன், நல்லா கவனிங்க, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவர் ஆவிக்குரிய வெளிச்சத்தை பேசுறாரு. நாம் கண்ணிருந்தும் குருடர்கள் போல இந்த வாழ்க்கையை வாழ தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறோமே, அதை குறித்து அவர் பேசுகிறார். ஆகவே ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார் இந்த உலகத்திற்கு. நமக்கு தெரிஞ்சது சூரியன் தான் ஒளியாக இருக்குது, நட்சத்திரம் மற்றும் சந்திரன் தான் ஒளி தருது, பல்ப் ஒளி தருதுன்னு நினைக்கிறோம். அந்த உலகத்துக்கு ஒளி யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்போ அந்த ஒளினா என்ன அர்த்தம் அப்படின்னா நற்கிரியைகள். ஏன்னா ஆண்டவரை போல நற்கிரியை செஞ்சது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உங்களையும் என்னை மீட்பதற்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததான் மிகப்பெரிய நற்கிரியையிலையும் கிரியை. கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். அதே யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கையிலே, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னார். அந்த உலகத்தில் அவர் இருக்கிற வரைக்கும் ஒளியாக தான் இருந்தாராம். கடைசி நிமிஷம் வரையிலும் அந்த சிலுவையில் அரைந்த நிமிடத்திலையும் கூட அங்கேயும் நற்கிரியை செய்கிறார், அங்கேயும் ஒளியாக தான் இருந்தார். 2 திருடர்களில் அவரை பின்பற்றின ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? விடுவிக்கிறார். அங்கேயும் ஆண்டவருடைய அற்புதத்தை நிகழ்த்தி விட்டு செல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ வேணும்னா கொஞ்சம் கூட இருள் கிடையாது அப்படின்ட்டு. அவருடைய முழு சரீரமும் ஒளியாகவே இருந்துச்சு. அப்படின்னு பார்த்தா சிந்தனை முதற்கொண்டு அத்தனை உடம்புல உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் உலகத்தில் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒளிதான் அவரை பற்றி பிடித்திருந்தது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்முடைய வெளிச்சம் நமக்கு தெரியணும், நம்முடைய பவர் நமக்கு தெரியணும். நாமளே வெளிச்சத்தில் இருக்கணும், நாமளே இருளில் நடந்து கொண்டு இருக்கிறோம் இப்பொழுது. அப்படி என்றால் ஏன் ஒளி எனக்கே பயன்படலை, அவ்வளோதான் வெளிச்சம் அடிக்குது. எத்தனை புரியுது நான் சொல்கிறது? என்னுடைய வெளிச்சம் எனக்கே நடக்க முடியல, நானே வெளிச்சம் இல்லாமல் நடக்கிறேன். அப்படின்னா நான் இருளிலே இருக்கிறேன் என்று தான் அர்த்தம். என்னிடத்துல ஒரு நற்கிரியும் இல்லை. அப்படியே பொருள் அதுதான். இன்னும் வாசிக்கலாம். 1 யோவான் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனம். யோவான் 12, 35, 36. இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். கவனித்தீர்களா? இன்னும் கொஞ்ச காலம் மட்டும்தான் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். பொருள் என்ன தெரியுமா? கிருபையின் நாட்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இனி கொஞ்ச நாள் மட்டும்தான் இந்த ஒளி இருக்கும், அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒளி இருக்காது. அந்தபடி நீங்கள் இருளில் நடக்காதபடி ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள்,
இருளில் நடக்கிறவன் தான் எங்கே போகிறாங்கிறது எங்கே இருக்கிறாங்கிறது தெரியாமல் இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்கிற பழமொழியை நம்ம கேட்டிருப்போம். அதே மாதிரி ஒளி இருக்கும்போதே அதை என்ன பண்ணுங்க, அனுபவிச்சிருங்க, அதை வாங்கிருங்க, உட்கொள்ளுங்க. அந்த ஒளியை பிறருக்கு கொடுங்க. நிலாவை போல சூரியனிடத்தில் அந்த ஒளியை வாங்கி இருளில் வெளிச்சத்தை கொடுங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த வெளிச்சம் என்னது? சூரியனை காட்டிலும் பெரிய வெளிச்சம் என்னது? அந்த வெளிச்சம்தான் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வெளியே காட்டுவதுதான் ஒரு நற்கிரியை, நல்ல செய்தி. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்ன அந்த இயேசுவை காட்டி கொடுங்க. அது இயேசு நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்குள்ளே அந்த ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம அணிஞ்சிருக்கிற என்ன அணிஞ்சிருக்கோம்? இயேசுவை அணிந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவையே தரித்து கொள்வோன்னு சொன்ன போல கிறிஸ்து இயேசுவை அணிந்து கொண்டு உலகத்தில் போகும்போது நம் மூலமாக அநேக இருளில் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வருவார்கள். இதுதான் கர்த்தர் விரும்பக்கூடியது. இப்போ நாமே இருளில் கிடக்கிறோன்னா நம்மக்கிட்ட பேட்டரியும் லோவு, பேட்டரி மெயின்டெனன்ஸ் இல்லை, கரண்ட் பணம் கட்டுறது இல்லை, கரண்ட் லைனும் கிடையாது, பீஸ் கிடையாது, மீட்ரு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாலடைஞ்ச பங்களா போல் நாம் இருந்தோன்னா நமக்கு என்ன சிந்தனை ஓடும் தெரியுமா? வாழ பிடிக்காது, விருப்பமே இல்லை, வாழ்க்கை வெறுத்து போகும். காரணம் இருளிலே இருக்கிறவனுக்கு என்ன செய்யும்? வாழ்க்கை வெறுக்கத்தான் செய்யும். வெளிச்சத்தில் இருக்க என்ன பண்ணுவான்? சந்தோஷமா ஜாலியாக அந்த நாள் என்ன பண்ணுவான்? என்ஜாய் பண்ணுவான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இருளில் இருக்கிறவன் யார் முகத்தையும் பார்க்க விரும்ப மாட்டான், தன்னை மறைத்துக் கொள்வான். ஐயோ நான் அழகு இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, நான் எப்படி ரோட்டில் போகிறது, நல்ல உடை இல்லை, நல்ல உடம்பு இல்லை, நான் எப்படி தன்னை காட்டிக்கொள்வது சொல்லி தன்னை மறைத்துக் கொள்வான். நல்ல மினுக்க வஸ்திரம் என்ன பண்ணுவாங்க? என்னை பார், என் அழகை பார் சொல்லி அழகாக வாக்கிப்பாங்க. கிறிஸ்துக்குள்ளானவர்களே, ஒளி இருந்தால் இதே மாதிரி தான். நீங்கள் அழகாக போகலாம். நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் அழகு இல்லாதவங்களாக இருந்தாலும், உடல் அலங்கோலமாக இருந்தாலும், நல்ல உடை இல்லாட்டாலும் உங்கள் முன்னாடி என்ன செய்யும்? ஒளி புறப்பட்டு போகும். உலகத்தில் இருக்கிறவங்க காட்டில் உங்களில் இருக்கிறவர் மிகவும் பெரிய. அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம போகும்போது நம்ம ஒளி முன்னாடி போகும். முன்னாடி போகிறவங்க பின்னாடி போகிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரம் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். தேவப்பிள்ளை வராங்க, ஸ்தோத்திரம் பிரதர், கர்த்தருடைய மனுஷனே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் நம்முடைய அழகுக்கோ நம்முடைய அலங்காரத்துக்கோ அல்ல, நமக்கு முன்னாடி போகிற அந்த ஒளியினால அவன் பயன்பட்டுருக்கிறான். அதனால் அவன் ஸ்தோத்திரம் சொல்கிறான் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்துக்குள்ளானவர்களே, இந்த நாளில் அந்த ஒளியை தரித்துக் கொள்வோம். கொஞ்ச நாள் தான் இந்த ஒளி இருக்கும். ஒளி இல்லைன்னா அவ்வளவுதான். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாள் பவர் கட்டாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத, வாழ்க்கையை நடத்துகிற எவ்வளோ கஷ்டங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? டிவி பார்க்க முடியாது, செல்ஃபோன் சார்ஜ் பண்ண இன்றைக்குள்ள சூழ்நிலை சார்ஜ் பண்ண முடியாது. குறிப்பாக தாய்மார்களுக்கு என்ன மிக்ஸி அரைக்க முடியாது. முன்னாடி அப்படி இல்லை, என்ன பண்ணுவோம்? டிவி தானே அவங்களுக்கு பிரச்சனை. ஏதோ டிவி பார்க்காம அவங்க சொல்லுவோம், சரி தான். ஏன்னா சீரியல் பார்க்காம நினைக்க முடியாது, இருக்கவே முடியாது, என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. அப்போது அவ்வளோ நேரம் உடம்பு செல்ல படுத்து கிடப்பாங்க. சீரியல் வந்துட்டு அப்போ என்ன செஞ்சுருவாங்க? துள்ளி குதிச்சு எழுப்பிடுவாங்க. எப்படியோ ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா அன்றைக்கி கதை கந்தல். 3 நாள் என்ன நிலம் வரும்? ரொம்ப அப்செட் ஆயிரும், ஆதி மனிதன மாதிரி ஆயிரும். விளக்க கொளுத்தி வைக்கணும், மெழுகுவர்த்தி எத்தனை நாள் தான் கொளுத்தி வைக்கிறது, பந்தம் கொளுத்தணும், ஏகப்பட்ட பிரச்சனை. கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இதே போல் தாங்க ஒளி நம்ம இடத்துல விட்டு போயிட்டுன்னா இதே போல் இருளான வாழ்க்கை தான் நமக்கு இருக்கும். பாண்டவர் சொல்ல என்னன்னா, கொஞ்ச காலம் ஒளி உங்கள் இடத்துல இருக்கும். நீங்கள் இருக்கும்போதே அந்த ஒளியை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பயன்படுத்துங்க. ஒளி உங்களோடு இருக்க நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும் படிக்கு ஒளியின் இடத்துல விசுவாசம் வையுங்கள் என்று சொல்கிறார். ஒன்றிய ஓரில் பார்த்தோமே, தேவன் ஒளியாக இருக்கிறார். நம்ம விசுவாசம் எதில் வைக்கணும்? சூரியன்லையா, வரக்கூடிய வெளிச்சத்திலையா, சாதாரண ஒளியில் வைக்கணுமா? என்ன எதில் சொல்ல வர்றாரு? என்னுடைய அர்த்தம் என்ன பார்த்தா, இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளி. அந்த ஒளியில் விசுவாசம் வைங்க. கொஞ்ச காலம் மட்டும்தான் இருக்கும் இந்த ஒளி. ஏனென்றால் காலம் கடைசி ஆகிவிட்டதை அவர் இங்கே குறிப்பிடுகிறார். கொஞ்ச காலத்தில் உலகம் அழிந்து போகிறது. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணாலும் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? தேடவோ உங்களை ரட்சித்துக் கொள்ளவோ முடியாது என்பதை இங்கே சொல்கிறார். வாசிக்கலாம் இன்னொரு வசனம் கூட. ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். சில வாரங்களுக்கு முன்பாக நம்ம இந்த செய்தியை கேட்டோம், ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளணும்னு சொல்லிட்டு. அந்த ஒளியே கிறிஸ்துவே தரிச்சிருங்க, வேலை முடிஞ்சு அப்படி சொல்லி பார்த்தோம். இங்கே பவுல் அதான் சொல்கிறாரு, இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிட்டு, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். எப்பவும் அந்த ஒளி நம்மகிட்ட இருக்கணும். நமக்கு எப்பவும் அந்த நினைவு இருக்கணும், நாம தேவனுடைய பிள்ளை, ஒளி வீசக்கூடிய பிள்ளை என்பதை. அப்போ இந்த ஒளி நமக்கே வீசாமல் இருந்துச்சுன்னா உடனே பேட்டரி என்ன செய்யணும்? செக் பண்ணணும். சார்ஜ் இருக்கா, சார்ஜ் போட்டிருக்கா, எவ்வளோ பேட்டரி லெவல் இருக்கிறத செக் பண்ணி, ஒளி மங்க என்ன செய்யணும்? பேட்டரி சார்ஜ் என்ன செய்யணும்?
இந்த பேட்டரி சார்ஜ் எங்கே ஏற்ற முடியும்? ஜெபத்தில் ஏற்ற முடியும். ஹல்லேலூயா. இன்னிலிருந்து அதை செய்வோம். நம்முடைய ஒளியை அதிகமாய் வீச பண்ணுவோம். அதே போல் தொடர்ந்து 1 தெசலோனி எபேசியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் கூட வாசிக்கலாம். எபேசியர் 5:8 வாசிங்க. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்தோம் அப்படின்னா ஒளி இல்லாமல் இருந்தோம். அந்த ஒளி யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை என்னது? இருள். இருளின் நடவடிக்கைகள் என்ன? பாவம், சாபம், சண்டை, பிரச்சனை, போராட்டம், எந்த ஒரு நற்கிரியையும் இல்லாத ஒரு வாழ்க்கை இருளின் வாழ்க்கை. சந்தோஷம், சமாதானம், நற்கிரியைகள், ரட்சிப்பு, பரிசுத்தம், இதெல்லாம் என்ன வாழ்க்கை? வெளிச்சத்தின் வாழ்க்கை. அப்போ முன்னாடி எப்படி இருந்தோன்னு இங்கே பவுல் சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் அப்படின்னா கார் இருட்டாக இருந்தீங்க, உங்கள்கிட்ட ஒரு நன்மையும் இல்லை. ஆனால் இப்பொழுதோ கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு நண்பர்களே, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை எப்போதும் நினைவு கொண்டாலே போதும். கெட்ட வார்த்தை நினைச்ச மாட்டோம், பேச மாட்டோம். நம்ம யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு அந்த வேலை கிடையாது. பிறர் வம்பு தும்புக்கு நினைச்ச மாட்டோம், போக மாட்டோம். காரணம், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். கிறிஸ்து அப்படி போனாரா? தன்னை அறிந்தவர்களை ஏன்டா நீ அறிஞன்னு கேட்டாரா? தன் மேலே காரி துப்புனவரை ஏன்டா நீ துப்புறன்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? கேட்கல. காரணம், அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? வெளிச்சம் இருந்துச்சு. அவருக்கு பார்வையில் அவன் தெரியாமல் செய்கிறான், தாங்கள் செய்கிறது என்னென்னு அறியாமல் செய்கிறாங்க. அவனுக்கு அறிவு இல்லை அப்படிங்கிறத விட்டுட்டு போனார். அறிவு இருந்தால் என்ன செய்ய மாட்டான், இப்படி பண்ண மாட்டான். அவன் யாரை அடிக்கிறோங்கிறத தெரியாமல் அடிச்சுட்டு இருக்கிறான். நாம் என்ன சொல்லுவோம்? மிரட்டும், நீ யாரை அடிக்கிற தெரியுமா அப்படிம்போம். அடி வாங்கிட்டு சொல்லுவோம். நம்ம நீ யாரை தொட்டிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வானத்தையும் பூமியை உண்டு பண்ண கர்த்தர் சொல்கிறாரு. வேதம் சொல்கிறது, மயிர் கத்திரிக்க கொண்டு விடுகிற ஆட்டை போல வாய் திறவாமல் நின்றார் ஆண்டவர். வாய் திறவாமல் நின்றார் ஆண்டவர். ஒன்றுமே பதில் பேசலையாம். வானத்தையும் பூமியை உண்டாக்குற கர்த்தர் எப்படி நின்னாரு? நம்ம என்ன பண்ணுவோம்? வாய் திறப்போம். வெளிச்சம் அங்கே வேலை செய்யாது, உடனே இருள் வேலை செய்யும். நான் யார் தெரியுமா அப்படின்னு வந்து கவனிச்சிங்களா? ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நான் யாருங்கிற வார்த்தையே சொல்லலை. அந்த ராஜா கேட்டார். அப்போ தான் சொல்கிறாரு, நீர் யார்? யூதருக்கு ராஜாவோ அப்படின்னு கேட்டார். ஆம், நீர் சொல்லுகிறபடி தான், ஆமாம் ராஜா தான். அவர் பூமிக்கு ராஜாவா சொல்லலை, உலகம் ஒட்டுமொத்தத்துக்கும் நான் தான் ராஜான்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் நினச்சேன் உன்னை என்ன வேணாலும் பண்ணதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. அதற்கும் வாதிறக்கிறார். இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் அவர் நினைச்சாரு, வாதிறக்கிறார். நீ ராஜாவான்னு கேட்டால் ஆமாம் நான் நீர் சொல்லுகிறபடி தான் என்று சொல்லி முடிக்கிறார். ரெண்டாவது, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் நினச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னாரு. அதுக்கு ஆண்டவர் வாதிரம் சொன்னார், பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் உனக்கு வழங்கப்படாவிட்டால் என் மேல் உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை எச்சரித்தார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதையும் அவர் பதிவு செய்கிறார். நீ அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் பரத்திலிருந்து உனக்கு கட்டளை வரணும், வந்தால் தான் என் மேலே உனக்கு அதிகாரம் செலுத்த முடியுங்கிறத அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பதிவு சொல்கிறார். கொஞ்சம் ஆடி போய் தான் இருந்திருப்பார் அந்த ராஜா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முன்பு நம்ம இருளாக இருந்தோம், இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடப்போம். 1 தெசலோனிக்கர் 5:5 நாம் வாசித்துருவோம். 1 தெசலோனிக்கர் 5:5. வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று சொல்லியிருக்கிறார். கவனித்தீர்களா? நாம் யாருக்குள்ளவங்க அல்ல, இருளுக்கு உண்டானவர்கள் அல்ல, இருளுக்கும் நாம் இரவுக்கும் உண்டானவர்கள் அல்ல. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறோம். நாம் மறைந்திருக்கிற பிள்ளைகள் அல்ல, ஒளிந்திருக்கிற பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்து ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செய்து அங்கே அவர்களை உலாவ விட்டார். ஜாலியாக இவங்க நம்ம போய் காசு கொடுத்து எங்கே போகணும்? பார்க்குக்கு போய் சுற்றி பார்க்கணும். ஆண்டவர் இலவசமாக ஒரு அழகான பார்க்கை ரெடி பண்ணி அதில் அழகாக ஒரு ஜோடியை நடக்க விட்டுருக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கீழ்ப்படியாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக விட்டார். இவங்க போய் இருளை தேடிக்கிட்டாங்க. இருளை தேடின விளைவு என்ன? மலை மேல் இருந்த பட்டணம் இப்போ மறைஞ்சு போயிருக்கு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறா என்று கேட்ட பொழுது, நான் எங்கே இருக்கேன் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம், ஒளிஞ்சிருக்கிறேன்றான். ஏன் ஒளியணும்? ஏன் ஒளியணும்? காரணம் வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லை. எப்படி உங்கள் முன்னாடி முழிப்பேன்? வெளிச்சம் இல்லை, நான் செய்கிறதெல்லாம் தப்பாக செஞ்சுட்டேன், அதை நான் ஒளிஞ்சிருக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ நம்ம தப்பு செய்ய 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 ஒளிய ஆரம்பிப்போம். ஒரு மனிதனை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒரு வாரம் சபைக்கு வரலன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 2 வாரம் வரலன்னா ஏதோ வேலை பழு போல இருக்குன்னு நினச்சிக்கலாம். 3 வாரம் வரலன்னா ஏதோ குடும்பத்தில் குழப்பம் போல இருக்குன்னு நினச்சிக்கலாம். தொடர்ந்து அவர் வராமலே போயிட்டு இருந்தார்னா அவர் ஒளிஞ்சிருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. இருளில் ஒளிஞ்சிருக்கிறார்னு அர்த்தம். அவர் வர முடியலை. காரணம் கேட்ட சொல்ல வேலை அது இது பாரு, கவர்மெண்ட் வேலை தவிர்க்க முடியாதெல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலை. ஓகே, பகல் டியூட்டியை போட்டுட்டாங்க, இல்லை எனக்கு தவிர்க்க முடியாது, நீ போகணும். இது வேற. தொடர்ச்சியாக சபை ஆராதனையும் அவனுடைய வார்த்தையையும்
இந்த கூடுகைகளையும் அவர் தவிர்க்கிறார் என்றால் வெளிச்சத்தை அவர் அவாய்ட் பண்றார், விரும்பவில்லை. இருளை நேசித்து பழைய வாழ்க்கைக்கு அவர் திரும்புகிறார் என்பதுதான் அர்த்தம். பின்மாற்ற நிலை அது. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் கூட வர முடியல, ஒரு நியூ இயர் கூட வர முடியலன்னா முழுமையாய் அவர் இருளில் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். இதுதான் முதல் நிலையில நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்று. ஆலயத்துக்கு வர விருப்பம் இல்லை, ஆண்டவர் எண்ணம் இல்லை, ஜெபம் பண்ணாண்டா, பெரிய பைபிள் வாசிக்கண்டா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை கலந்து கொள்ள கூட முடியலன்னா எந்த அளவுக்கு அவன் இருளுக்குள்ள இருக்கிறான் என்பதான் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒன்று இருக்கு. எப்படின்னா, ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வர முடியாதது. ஒன்று வண்டி பிரச்சனை, இன்னொன்று நிர்விசாரம். என்ன சாரம்? நிர்விசாரம். ஏனென்றால் என் இருள் என்ன போக விட மாட்டேன், மற்றவர்கள் போட்டு நம்ம கடைசியில் போய் பின்னால் நினைஞ்சிடலாம். என்ன பண்ணிக்கலாம்? பின்னால் உட்காந்து மறைத்து கொள்ளக்கூடிய நிலைமை யாருக்கெல்லாம் வருதோ, தாழ்மையாக நம்ம முன்னாடி போய் உட்கார, இந்த முன்னாடி விட்டுட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போய் நம்ம ஆராதனையை கலந்து கொள்வோம் அப்படின்னு நினைக்கிறது வெளிச்சம். யாரும் பார்க்கக்கூடாது ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறது இருள். இருளை தேடுவான், மூல முடுக்கல ஒளிவான். ஆதாமை தேடும்போது ஆதாம் ஒளிந்து இருக்கிறாரு. இதே நிலைமையில் நாமும் இருக்கிறோம்னா வெளிச்சம் மற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்லி, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உண்டானவர்கள் அல்ல. இருளின் பிள்ளைகளாய் இல்லாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பகலுக்குரியவர்களாய் நீங்கள் பிறருக்கு வெளிச்சம் கொடுக்க, அந்த வெளிச்சம் நிறைய மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் வெளிச்சத்தை பார்த்து மனுஷர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும் என்று சொல்லி இந்த அருமையான வேளையிலும் கூட நம்மளை நினைப்பூட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நாம ஒரு ஒளியிலே நடக்காமல், ஒளியை வீசாமல் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் நம்மை நாமே கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு வழி, சபைக்கு போக மனம் இருக்காது. முதல் வழி, ஜெபம் பண்ணுவதற்கோ வேதம் வாசிப்பதற்கோ வேற எந்த ஒரு ஆண்டவருடைய காரியத்துக்கு அடுத்த எந்த விஷயத்திலையும் ஆர்வமாய் கலந்து கொள்வது உங்களுக்கு முடியாத ஒரு பாகக்காய் போல கசப்பாய் தோன்றும் என்றால் உங்களிடத்திலே இருள் ஒட்டி கிடக்குது என்பதான் அர்த்தம். நம்முடைய இருதயம் தூங்காமல் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், எப்படியா இந்த வாரம் ஆராதனை முடக்காமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள் என்பதாய் அர்த்தம். நாம் காணும் மனிதர்கள் அநேகர் இருளில் இருக்கும் பொழுது அவன் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், யார் எப்படி போனா எனக்கென்ன என்று இருப்பீர்கள் என்றால் நாம் இருளில் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஐயோ இந்த மனிதன் பாதாளத்தை நோக்கி போகிறானே, ஐயோ இந்த மனுஷி பாவத்தை நோக்கி போகிறாளே, ஐயோ வழிகாட்ட ஆள் இல்லாமல் திணறி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி உடைய இருதயம் பதபதைத்தென்றால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்பதாய் அர்த்தம். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போமா? இன்று முதல் தேவன் ஒளியாய் இருக்கிறாரே, தேவனுடைய பிள்ளையாகிய நானும் ஒளியாயிருந்து மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்காமல் உலகத்துக்கு வெளிச்சம் வீச என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறான்னு சொல்லி ஒருவேளை இதுவரை தெரியாமல் இருந்தால் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமா தெரிந்து கொண்டேன்னு சொல்றவங்க ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஏசப்பா, ஒருவேளை என்ற இருள் அதிகமா இருக்கும் என்றால் இப்பொழுது அந்த இருளை மாற்றி புதிய வெளிச்சத்தை தாங்கன்னு சொல்லி கேட்போம். புதிய வெளிச்சத்தை தாங்கன்னு சொல்லி கேட்போம். கலங்கரை விளக்கமானது அநேக கப்பல்களுக்கு வழிகாட்டுகிறது.
நானும் அநேக வழி தெரியாமல் உலகத்திலே சுற்றி திரிகிற அநேக மனிதர்களாகிய மனுஷர்களுக்கு நான் வழிகாட்டுகிற ஒளியாய் நான் மாறப்போகிறேன், இனி இருப்பேன் சொல்றவங்க கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு ஒளியற்று இருக்கிறேன் ஐயா, எனக்கு ஒளி வேணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா கண்களை மூடி அவரை பார்த்து கேட்போமா, எனக்கு ஒளி தாங்க ஆண்டவரே, கேட்பீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒளி மங்கி இருளாச்சே, எல்லாரும் கேட்போம். உத்தமனே வாருமையா, ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா, கழித்திரவு காத்திருப்பேன், கழித்திரவு காத்திருப்பேன், காதலனே கருணை செய்வார், காதலனே கருணை செய்வார், வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தினில், சேருமையா பந்தினில், சிறியவராம் எங்களிடம், இந்த சிறியவராம் எங்களிடம், நான் இருப்பேன் நடுவில் என்றார், நாயனுன் நாமம் நமஸ்கரிக்க, நான் இருப்பேன் நடுவில் என்றார், நாயனும் நாமம் நமஸ்கரிக்க, தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய, தற்பரனே நலம் தருவார், தற்பரனே நலம் தருவார், வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும், சேருமையா பந்தினில், சேருமையா பந்தினில், சிறியவராம் எங்களிடம், இந்த சிறியவராம் எங்களிடம், உண்டன்மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவார், பந்தமர பரிகரித்தே, பந்தமர பரிகரித்தே, பாக்கியம் அளித்தாண்டருள்வார், பாக்கியம் அளித்தாண்டருள்வார், வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தினில், சேருமையா பந்தினில், சிறியவராம் எங்களிடம், இந்த சிறியவராம் எங்களிடம், இந்த சிறியவராம் எங்களிடம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, எங்களை ஒளி வீச பண்ணுங்க, நாங்க உலகத்து ஒளியாயிருக்க விரும்புகிறோம் சொல்றவங்க கைகளை தட்டி வாயை திறந்து, அப்பா இன்று முதல் உம்முடைய பிள்ளையாக நான் வாழ விரும்புகிறேன், நீர்
ஒளியா இருக்கிறீர் அப்பா. நாங்களும் ஒளியா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, அதே போல நான் ஒளியா இருக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மையான வேளையில கூட உலகத்துக்கு வெளிச்சமாகவும் மலை மேல் இருக்கிற பட்டணமாகவும் உப்பாகவும் கலங்கரை விளக்கமாகவும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக எங்களை மாற நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உங்களை திருக்கரத்துல தாழ்த்தி தருகிறோம். பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.